ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அமாவாசை விரதம் செஞ்சேங்க. என்ன சாப்பாடு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், சாம்பார், ரசம், வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன். அடுத்தது கோஸ் பொரியல் பண்ணேங்க. அவ்வளோதான். கோஸ் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, உப்பு, கோஸ் எல்லாத்தையும் வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்பு தான். கடாய் அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கருவேப்பிலை, வேக வச்ச கோஸ் அள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அதில் துருவின தேங்காய், பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து இறக்கி வச்சுடணுங்க. விரதம் பண்ணியாச்சு. இருந்தாலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிக்குதுங்க. மாடிக்கு கூட போக முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சிங்க. நான் ரூமில் ஏசியை போட்டு விட்டுட்டு சமைக்கும்போது வந்து ரூமில் நின்றுட்டு பிரேக்கில் போடுறது தாங்க வேலை எனக்கு. மாடியில் போய் காக்காய்க்கு சாப்பாடு வச்சா சுத்தமாக போக கூட முடியல. காக்காவே வரமாட்டேதுங்க. பாய்.